ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நல்லவர். நம்முடைய தேசத்திலும் தமிழகத்திலும் இந்த கொரோனா பரவல் அதிகரித்து வருவதனாலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஊரடங்கை, முழு ஊரடங்கை நம்முடைய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அது நிமித்தமாக நம் ஆலயத்தில் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகிலும் இந்த ஆன்லைன் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் நல்லவர். இந்த ஆன்லைன் சர்வீஸை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும். நம்ம எல்லாரும் ஆங்காங்கே இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த ஆராதிக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பிதாவே, இந்த நல்ல மகிழ்ச்சியான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆங்காங்கே வீடுகளில் கோடி உம்மை ஆராதிப்பதற்காக நாங்கள் ஆண்டவரே நாங்கள் இணைந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. தேவ பிரசன்னம் எங்கள் இல்லங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் இடைபடுவீராக. பாடல் வேளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஜெப நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தையை கொடுக்கிற நம்முடைய ஊழியக்காரர் எங்கள் மத்தியிலே வல்லமையாக நீ பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த முழு ஆராதனையும் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நாங்கள் இன்னும் ஆண்டவரை மோடு நெருங்கி வர நல்ல தீர்மானங்களை எடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபை விசுவாசிகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆன்லைன்ல ஆண்டவரை எங்களோடு இணைந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். இப்பொழுதும் இந்த பாடல் வேளையிலே நாம் எல்லாரும் இணைந்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் மறுபடியுமாக இந்த ஆன்லைனில் ஆராதிக்கிறதற்காக கூடி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் இதுவரைக்கும் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இந்த காலை வேளையில் அவரை உற்சாகமாக பாடி துதிக்க போகிறோம். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை பாடி துதிப்போம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பலன், புதிய பலன், புதிய கிருபைகள் எல்லாவற்றையும் அவர் தேவ சமூகத்திலே செலவழித்து நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி துதிக்க போகிறோம். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை. போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் இன்றும் மாறா இயேசுவை நாமே பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் இன்றும் மாறா இயேசுவை நாமே பாடி துதிப்போம். அவருடைய நாமம் நமக்கு மதுரமான கீதம். நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நல்ல கரங்களை தட்டி ஆமென். யோர்தான் நதி போன்ற சோதனையானாலும் ஆர்ப்பின் ஜெயதொனியோடு நம்மை பாதுகாத்த அந்த அன்புள்ள தேவன், அவரை உற்சாகமாய் பாடி துதிப்போம். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்துமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்துமிழ்ந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை
தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால் என்கிற ஸ்டான்ஸை நம்ம பாட போகிறோம். ஹல்லேலூயா. உலகத்துல தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நம்மை கைவிடாத அன்பு, மனிதர்கள் கைவிடுகிற நேரத்திலெல்லாம் நம்மை தூக்கி சுமந்த அன்பு, அந்த அன்பை தான் இந்த காலையில் நம்ம பாடி துதித்து ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே உற்சாகமாக மன மகிழ்ச்சியோடு உங்க கையில என்னை தாழ்த்தி நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்கிற எண்ணத்தோடு என்னோடு கூட எத்தனை பேர் சேர்ந்து பாட ஆயத்தமா இருக்கிறீங்க? பாடி ஆண்டவரை துதிக்க போகிறோம். தாய் தன் பாலகனையே மறப்பினும். உற்சாகமா பாடலாமா? நல்ல கைத்தடி. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பா என்று மோடுவே, நல்ல சந்தோஷமாய் அவருடைய நாமத்தை உச்சரித்து ஆத்துமாவின் கீதமே என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன், என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். Let your joy be my joy, let your strength be my strength. Shall we sing and acknowledge that? Let His joy, His strength be our joy and strength this morning. Hallelujah. Let your joy be my joy. Let your strength be my strength. Come fill my heart with songs of praise. Let your peace be my peace. Let your ways be my ways. Lord Jesus, come and fill me
என்றால் ஃபுல்லா வர்ணித்து கொண்டே இருக்கலாம். அத்தனை அழகுள்ளவர். ஹல்லேலூயா. நம்முடைய நேசர் 10,000களில் சிறந்தவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இந்த காலைவேளையில் அவரை மகிழ்ச்சியோடு நம்ம துதித்து பாட போகிறோம். வேதம் சொல்கிறது, சிலர் ரதத்தை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாள் கைவிடப்படுவதில்லை. காலைவேளையில் ஆண்டவரை உம்மை மாத்திரம் நம்புகிறோம், நீர்தான் என் நம்பிக்கை என்கிற எண்ணத்தோடு கூட பாடி ஆண்டவரை துதிக்க போகிறோம். சிலர் ரதத்தை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், சில குதிரையை குறித்து மேன்மை பாராட்டினார்கள். சிலர் ரதத்தை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், சில குதிரையை குறித்து மேன்மை பாராட்டினார்கள். நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை, நான் தான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை, நான் தான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கெல்லாம் நீதானே, என் பேச்சு நீதானே, என் மூச்சு நீதானே, என் பெருமை நீதானே, என் புகழும் நீதானே, என் வெற்றி நீதானே. எனக்கெல்லாம் நீதானே, எனக்கெல்லாம் நீதானே. இன்னொரு விஷயம் கூட பாட போகிறோம். நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாமுக்கு எல்லாமா இருக்கிறவர். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருவேளை மனுஷர் முன்பாக நீங்க வெட்கப்பட்டு போயிருக்கலாம், ஆனா கர்த்தர் நம்மளை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. நம்மை தூக்கி சுமக்கிற தேவன். சில ரதத்தை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், சில குதிரையை குறித்து மேன்மை பாராட்டினார்கள். சில ரதத்தை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், சில குதிரையை குறித்து மேன்மை பாராட்டினார்கள். நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை, நான் தான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை, நான் தான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கெல்லாம் நீதானே, என் பேச்சு நீதானே, என் மூச்சு நீதானே, என் பெருமை நீதானே, என் புகழும் நீதானே, என் வெற்றி நீதானே. எனக்கெல்லாம் நீதானே, எனக்கெல்லாம் நீதானே. உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவேன், உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவேன், உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவேன். சேர்ந்து சொல்றீங்களா ஆண்டவரை பார்த்து? உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவேன். நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை, நான் தான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை, நான் தான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கெல்லாம் நீதானே, என் பேச்சு நீதானே, என் மூச்சு நீதானே, என் பெருமை நீதானே, என் புகழும் நீதானே, என் வெற்றி நீதானே. எனக்கெல்லாம் நீதானே, எனக்கெல்லாம் நீதானே. தேவையெல்லாம் சந்திக்கும் தெய்வம் யெகோவா நீரே. தேவையெல்லாம் சந்திக்கும் தெய்வம் யெகோவா நீரே. வேண்டிக் கொள்வதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நான் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவரே. வேண்டிக் கொள்வதற்கும் நான் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவரே. என் கண்கள் அதை காணவில்லை, காதுகள் அதை கேட்கவில்லை. ஆமென். என் கண்கள் அதை காணவில்லை,
காலை வேளையில் ஆண்டவரை பாடி உயர்த்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை நம்முடைய கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாக கிரியை செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். விசுவாசத்தோடு அவரை பார்த்து பாடுறீங்களா? இந்த சூழ்நிலை எப்படி நடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒருவேளை எங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா எல்லாரையும் அறிந்து பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், என் கண்கள் அதை காணவில்லை, காதுகள் அதை கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. என் கண்கள் அதை காணவில்லை, ஆமென், இதயத்தில் தோன்றவும் இல்லை. நீர் எனக்காய் செய்கிறதை, நீர் எனக்காய் செய்கிறதை கரங்களை உயர்த்தி யெகோவா ஈரே தேவையெல்லாம் தருபவரே, யெகோவா ஈரே எனக்காய் யாவும் செய்பவரே. வாயிலை திறந்து அறிக்கை பண்ணலாம், யெகோவா ஓ தெய்வமே, ஜீசஸ் தேவையெல்லாம் தருபவரே, யெகோவா ஈரே எனக்காய் யாவும் செய்பவரே. என் கண்கள் அதை காணவில்லை, காதுகள் அதை கேட்கவில்லை. ஓரே ஷமரல தியானரவோ, விசுவாசத்தோடு ஆவியில் நிறைந்து ஹல்லேலூயா, ஆமென். நீர் எனக்காய் செய்கிறதை, நீர் எனக்காய் செய்கிறதை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து அந்த ஆண்டவரை நல்லா துதிக்கலாமா கொஞ்ச நேரம்? ஹல்லேலூயா. ஆண்டவரே, யெகோவா ஈரே ஆகிய தேவன், யெகோவா ஷம்மாவாகிய தேவன், இந்த காலத்தில் எங்களோடு கூட நீர் இருந்து நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நல்ல வாய்களை திறந்த ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும், எங்க வாழ்க்கையில் நான் கடந்து போகிற பாதைகள் எப்படி இருந்தாலும், நீர் எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னீங்களே, ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை என்று சொன்னீங்களே, அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய் என்று சொன்னீங்களே. ஓ, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு மகிமை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து பாட போகிறோம். நீர் எங்களுக்கு வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா சூழல் நீர் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் உண்மையா சொல்லுங்க, என் அரண், என் துருகம் எல்லாம் நீங்க தான். சங்கீதக்காரன் சொல்ற, கண்மலை, கோட்டை, பலன். நம்மளும் காலை வேளையில் ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா, இயேசுவே என் நேசமே, உம் அன்பிலே இளைப்பாறுவேன். தெரிந்தவர்கள் எங்களோடு கூட சேர்ந்து பாடி ஆண்டவரை உயர்த்தும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஜீசஸ். தேவ பிரசன்னம் நம்ம இருக்கிற இடங்களை நம்ம சூழ்ந்து கொண்டிருக்கிறது. பயபக்தியோடு கண்களை மூடி, இயேசுவே என் நேசமே, உம் அன்பிலே இளைப்பாறுவே. என் வாழ்க்கையின் வழிகாட்டியே, நீர் இல்லாமல் வழி இல்லையே. நீரே
கொண்டவர்களாக, இந்த உலகத்துல நீங்க மட்டும்தான் உண்மையா எங்களை நேசிக்கிறவர் ஆண்டவரே. ஓ ஹalleluya. கிருபையா நிலை நிற்கிறே, உம் தயவினா உயிர் வாழ்கிறே. ஆவியானவரே, உம் சமூகத்தில் என்றென்றுமே விடுதலையே. நீரே வேண்டும், நீரே வேண்டும், எந்நாளும் நீர் எனக்கு வேண்டும். என் அரணும் நீரே, என் துருகமும் நீரே, இயேசுவே நீரே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, நீரே வேண்டும், நீரே வேண்டும், எந்நாளும் நீர் எனக்கு. Oh yes Lord, அரணும் நீரே, என் துருகம் நீரே, இயேசுவே நீரே. I need you Lord, Lord I need you, oh I need you, every hour I need you, my one defense, my righteousness, oh God how I need you. Lift your hands and say one more time, Lord I need you, oh I need you, every hour. Yes Lord, without you we cannot live in this world, Lord. Amen. My one defense, my righteousness, oh Lord how I need you. We prostrate before you Lord, உங்க பாதத்துல பணிந்து கொள்ளுகிறோம், வணக்கமாய் விழுந்து உம்மை தொழுகிறோம். Hallelujah. Lord I come, I confess Lord. Lord I come, I confess, bowing here I find my rest.
மனுஷருடைய பார்வையிலும் தயவு பெற பண்ணுகிற தேவனே, இந்த காலை வேளையில மன மகிழ்ச்சியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். தேவ பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆன்லைன்ல எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், அவர் குடும்பத்திலும், வீட்டிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக, அவர்களை தொடுவதாக, கசப்பான அனுபவங்கள் மதுரமான அனுபவங்களாக மாறுவதாக, வனாந்திரம் போன்ற அனுபவங்கள் வயல் நிலமாக மாறுவதாக. உங்க பிரசன்னம் அதை செய்ய ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. எங்கள் துதிகள், ஆராதனைகள், ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் உயர்த்தப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நமக்கு நல்ல துதி ஆராதனை ஆண்டவர் தந்தா. தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பி இருக்கிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. தேவ பிரசன்னத்திலே நமக்கு மகிழ்ச்சி, தேவ பிரசன்னத்திலே நமக்கு விடுதலை, அற்புதங்கள் உண்டு. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். இப்பொழுதும் சில நிமிடங்கள் நாம் ஜெபிக்க போகிறோம். வேதம் சொல்கிறது, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வரும்போதெல்லாம் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். ஹல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்லப்படும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வீடுகள் எல்லாம் ஜெப வீடுகளாக இருக்கிறபடினால் கர்த்தரை நாம் துதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நம்முடைய திருச்சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். இந்த ஆண்டை கர்த்தர் நமக்கு நன்மையினாலே முடிசூட்ட வேண்டும். ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். கர்த்தர் நன்மையானதை தருவேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். இந்த வருஷத்திலே கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மையானதை தர வேண்டும். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்க திருச்சபை விசுவாசிகள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆன்லைன்ல எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நன்மையினால் முடிசூட்டுவீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே கர்த்தர் நன்மைகளை நீ தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள், எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சம்பூர்ணமாக நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தெய்வீக பாதுகாப்பு எல்லாருடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கட்டும். விசேஷமாக இந்த கொரோனா நாட்களிலே எந்த தீங்கும் யாரையும் அணுகாதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய செட்டையின் மறைவிலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் மறைத்து நீர் பாதுகாத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ தூதருடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து நீ பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த வைரஸ் கிருமிகளும் யாரையும் அணுகாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்தருளுவீராக. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாருடைய தேவைகளையும் கர்த்தர் அற்புதமாய் சந்திப்பீராக. கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை ஆண்டவர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த லாக்டவுன் நாட்களில் பிள்ளைகளுடைய படிப்பெல்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பிள்ளைகள் நேரத்தை வீணடிக்காதபடிக்கு படிப்பிலே கவனம் செலுத்த, பாடங்களை நன்றாக படிக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க அப்படியே செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக ஆண்டவரே நாங்கள் முதலாவது உம்மை தேட, முதலாவது ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, கனப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நீரே முதலிடத்தில் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீங்க அப்படியே செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு செகண்ட் ஆண்டவரே எங்களுடைய பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம், எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாட்களில் இந்த COVID-19 என்னுமாக இந்த ஒமிக்ரான் பாதிப்பு நிமித்தமாக தேசம் ஆண்டவரை அதிகமான கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறார்கள் அறிந்து கொடுக்கிறோம் அப்பா. நாளுக்கு நாள் ஆண்டவரை அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள் கேள்விப்படுகிறோம். கர்த்ததாமே நீ இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எதற்காக இது நடக்கிறது எங்களுக்கு தெரியவில்லை, ஏன் இதை நீங்கள் அனுமதித்திருக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. கடந்த வருஷத்தில் எத்தனையோ பேர் மடிந்து போனார்கள். விசேஷமாக இந்த ஆண்டிலே கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்கள் வராதபடிக்கு ஆண்டவருடைய பாதுகாப்பு தேசத்தின் ஜனங்களுக்கு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அரசாங்கம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றுக்கும் ஜனங்களும் ஒத்துழைக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவரை கவனத்துடன் காரியங்களை செய்ய தேவையான கிருபைகளை ஜனங்களுக்கு ஆண்டவர் தருவீராக. எல்லா விசுவாசிகளுக்காக, எல்லா தேவ ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம், மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய விசேஷத்த பாதுகாப்பு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டாயிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே சீக்கிரத்தில் இந்த பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரட்டும். எல்லா இயல்பு நிலைக்கு சீக்கிரத்தில் திரும்ப கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே உம்முடைய இரக்கம் ஆண்டவரே தேசத்துக்கு உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சேமம் ஆண்டவரே தேசத்துக்கு உண்டாவதாக.
ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது தேசத்தின் பாவங்களை மன்னிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க, தேசத்துக்கு சேமத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே. எங்கள் தேசத்துக்கு ஒரு சேமத்தை ஆண்டவர் தருவீராக. ஆண்டவரே கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஊழியங்கள் எல்லாம் தடைப்பட்டிருக்கிறாங்க பார்க்கிறோம். மறுபடியும் ஆண்டவரே ஊழியங்கள் ஆண்டவரை எழுச்சி அடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆத்துமாக்கள் ஆண்டவரை திரள் கூட்டமாக ரட்சிக்கப்பட, சபைகளில் சேர்க்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகட்டும். தேசத்திலே ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும். சத்துருடைய வல்லமைகள், சாத்தானுடைய திட்டங்கள், எல்லா மனுஷிக வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்படுவதாக, முறியடிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் செய்ய போகிற மகத்தான காரியங்களுக்காக நன்றி அப்பா. இந்த 2022 வருஷம் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான வருஷமாக நீ மாற்றி தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரே உறுதியாக ஜனங்கள் பற்றிக்கொள்ள, ஆண்டவரே விசுவாசத்திலே ஒவ்வொருவரும் உறுதியாக இருக்க ஆண்டவர் நீ ஒவ்வொருவருக்கும் நீ கிருபை தருவீராக. நீங்க அப்படியே செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய திருச்சியை ரட்சிப்பீராக, தமிழ்நாட்டை ரட்சிப்பீராக, தேசத்தை ரட்சிப்பீராக. தேசத்தை ஆளுகிற எல்லாரையும் கர்த்தர் ரட்சிங்க. தேவையான ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஐரோப்பா, அமெரிக்கா தேசங்களில் இந்த கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கிறாங்க கேள்விப்படுகிறோம். லட்சமாக ஜனங்கள் பாதிக்கப்படுகிறாங்க. ஆண்டவரே இந்த தேசங்களுக்கெல்லாம் இறங்குவீராக. சீக்கிரத்தில் எல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்ப, இந்த வாதை நிறுத்தப்பட, இந்த பேண்டமிக் ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் ஒரு முடிவுக்கு வர கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்களுக்குள்ள ஒரு உணர்வின் ஆவியை தருவீராக. தேசங்கள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு நீ பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையை கொண்டு வருகிற உடைய ஊழியக்காரரை பயன்படுத்துங்க. நல்ல தீர்மானங்களை எடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உம்மோடு இன்னும் நாங்கள் நெருங்கி வர கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைகளை பலப்படுத்தட்டும், திடப்படுத்தட்டும், உற்சாகப்படுத்தட்டும். ஆண்டவரே படைக்க போகிற காணிக்கையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லாருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார். ஆண்டவர் சீக்கிரத்திலே நாம் மறுபடியும் ஆலயத்திலே கூடி வந்து ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதிப்பதற்கான வாசல்களை ஆண்டவர் தருவார். அதற்காக நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். விசேஷமாக இந்த நாட்களில் அரசாங்கம் வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளே வழிபாட்டு தலங்கள் திறக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஜனங்கள் அங்கே செல்லக்கூடாது என்று சொல்லி. ஆகவே அது நிமித்தமாக இன்றைக்கு நம்ம ஆன்லைனில் மீட் பண்ணுகிறோம். ஆகிலும் திங்கள் செவ்வாய்க்கிழமைகளிலே அரசாங்க விதிமுறைகளோடு கூட விசேஷமாக சமூக இடைவெளி விட்டு நாம் ஆராதனை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். நீங்கள் அதன்படி நீங்கள் கடைபிடித்து வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திங்கட்கிழமை மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரைக்கும் நமக்கு ஆராதனை உண்டு. செவ்வாய்க்கிழமையும் நமக்கு இரவிலே 7 மணி முதல் 8 மணி வரைக்கும் பைலிங்குலாக ஆராதனை நடைபெறும். ஆகவே நீங்கள் பங்கு பெறலாம். ஆகவே சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். எல்லாரும் மாஸ்க் அணிய வேண்டும். இதில் நீங்கள் கவனமாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முடிந்தால் உங்களுடைய பெயர்களை முன்பாகவே சொல்லி பதிவு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நமக்கு வழக்கம் போல வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு பெண்கள் ஜெபம் நடைபெறும். ஆகவே பெண்கள் யாவரும் பங்கு பெறுங்கள். வெள்ளிக்கிழமையிலே இந்த லாக்டவுன் இந்த பிரச்சனை எல்லாம் முடிவு மட்டும் நாம் வெள்ளிக்கிழமையிலே ஒவ்வொரு வாரமும் இரவு 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ஜூம் மூலமாக நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக இந்த நாட்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டிய ஒரு நாட்கள். தேசத்துக்காக நாம் திறப்பில் நிற்க வேண்டும். ஜனங்களுக்காக திறப்பில் நிற்க வேண்டும். ஒரு மாபெரும் எழுப்புதலை தேசம் காண வேண்டும். ஆகவே நாம் 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க போகிறோம். ஆகவே வெள்ளிக்கிழமை 8லிருந்து 9 வரைக்கும் நீங்கள் ஜூமில் இணைந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மற்றும் நீங்கள் வெளியே போகும் பொழுதும் வரும்பொழுதும் மிகவும் கவனமாயிருங்கள். மிகவும் பாதுகாப்போடு நடந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாஸ்க் அணிவதிலே கவனம் செலுத்துங்கள். அதிகமான கூட்டம் கூடுகிற இடத்துல நீங்கள் செல்லாதபடிக்கு நீங்கள் கவனமாக இருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. திருச்சபை மக்களும் நாம் ஒருவருக்காக ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஒருவர் ஜெபத்திலே தாங்குவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவ நன்மை உண்டாகும். தேவனுடைய பாதுகாப்பு உண்டாகும். கர்த்தரை நாம் இணைந்து நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நல்லவர். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். ஜெயமாய் நடத்துவார்.
ஆசீர்வதிப்பதே நம் கர்த்தருக்கு பிரியமானதே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உன்னை இன்று ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நம் கர்த்தருக்கு பிரியமானதே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உன்னை இன்று ஆசீர்வதிப்பார். சூழ்நிலைகளை பார்த்து நீ சோர்ந்து போகாதே, கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார். சூழ்நிலைகளை பார்த்து நீ சோர்ந்து போகாதே, கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்மை செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். ஜெயமாய் நடத்துவார், நம்மை ஜெயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நம்மத்திலே ஆண்டவருடைய வார்த்தை கொடுப்பதற்காக ரெவரண்ட் டாக்டர் சாமுவல்ராஜ் அவர்கள் மதுரையிலிருந்து நம்மோடு இணைய இருக்கிறார்கள். டாக்டர் சாமுவல்ராஜ் அவர்கள் ஏற்கனவே பலமுறை நம்முடைய திருச்சபையில் வந்து கர்த்தருடைய வார்த்தை கொடுத்திருக்கிறாங்க. ஆன்லைனிலும் அவர்கள் நம்மோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். டாக்டர் சாமுவல்ராஜ் அவர்கள் குளோபல் யூனிவர்சிட்டியிலே நேஷனல் டைரக்டராக நம்முடைய தேசத்தில் இருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக மதுரையில் இருக்கிற வேதாம கல்லூரியிலே அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார்கள், முதல்வராக இருந்தார்கள். இன்னும் பல இடங்களிலே கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற ஒரு தேவனுடைய பாத்திரம். அவர்கள் நமத்திலே கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பது மகிழ்ச்சி. இப்பொழுதும் நம் இதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு பேசுவார். ரெவரண்ட் டாக்டர் சாமுவல்ராஜ் அவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலே நல்ல நேரத்தில் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள எனக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை மிகப்பெரிய ஸ்லாக்கியமாக கருதுகிறேன். ஆண்டவர் நல்லவர். இந்த காலங்களிலே நமக்கு உதவியாய் நின்று நமக்கு ஜீவனை தந்து அவரை துதிக்கவும் ஆராதிக்கவும் வைத்திருக்கிற தேவன் மிகப்பெரிய தேவன். பழைய ஏற்பாட்டிலே ரூத் புஸ்தகத்திலிருந்து ஒரு சத்தியத்தை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஸ்ட்ராங் டிசிஷன்ஸ் பிரிங் கிரேட் பிளஸ்ஸிங்ஸ் என்கிற தலைப்பிலே உங்களோடு பேச விரும்புகிறேன். மிக உறுதியான தீர்மானங்கள் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அல்லது இந்த பிரசங்கத்துக்கு இன்னொரு தலைப்பை கொடுப்பேன், ஆனால் பெத்லஹேம் பிளஸ்ஸிங்ஸ், பெத்லஹேமின் ஆசீர்வாதங்கள் என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ரூத் புஸ்தகத்திலே 4 அதிகாரங்கள் உள்ளன. அந்த 4 அதிகாரங்களிலிருந்தும் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தயவு செய்து இந்த ஆராதனை முடிந்த பிறகு நேரம் எடுத்து இன்றைக்கு இந்த 4 அதிகாரங்களையும் வாசித்து பாருங்கள். ரூத் புஸ்தகத்திலே உள்ள 4 அதிகாரங்களும் கொலை, கொள்ளை, வன்முறைகள், தீமைகள் நிறைந்த ஒரு காலம். அப்படி தீமைகள் நிறைந்ததான ஒரு காலத்தில் ஒரு மனுஷன் நீதி கேட்டு தன் மனைவி கெடுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதான நேரத்தில் யூதாவிலே லேவி கோத்திரத்தில் உள்ளவன் செத்துப்போன தன்னுடைய மனைவியை 12 துண்டுகளாக வெட்டி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கும் பார்சல் பண்ணி நீதி கேட்டான். அப்படிப்பட்ட கொடுமையினாலே நிறைந்த ஒரு பூமியிலே ஒரு குடும்பம், யெகோவா தேவனை நம்பினவர்கள், மிகவும் அருமையாக வாழ்ந்தார்கள், நல்ல முறையிலே வாழ்ந்தார்கள், அமைதி பூங்காவாக அவருடைய வாழ்க்கை இருந்தது என்பதை காட்டுவதற்காக இந்த புஸ்தகம் எழுதப்பட்டது. அந்த ரூத் புஸ்தகத்திலே 1வது அதிகாரம் மோவாப் தேசத்திலே நடக்கிற சம்பவங்களை சொல்லுகிறது. மோவாப் தேசம் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிறதான யோர்தான் தேசம், த கண்ட்ரி ஆஃப் ஜோர்டன். 2வது அதிகாரம் பெத்லஹேமில் உள்ளதான ஒரு வயல், அறுவடை செய்கிற ஒரு வயல் நிலத்தில் நடக்கிற சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது அதிகாரம் பெத்லஹேம் பட்டணத்தில்
உள்ளதான தானியம் போரடிக்கிற களம், அந்த களத்தில் நடக்கிற சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது அதிகாரத்தில் பெத்லகேமில் உள்ளதான ஒலிமுக வாசல், த சிட்டி கேட் ஆஃப் பெத்லகேம், அங்கே நடக்கிறதான சம்பவங்கள் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் அதிகாரத்தில் உள்ளதான 7 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து ஒரு நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பெயர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பெயர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பெயர் மக்லோன், மற்றொருவன் பெயர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். அவர்கள் மோவாபியர்கள் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பாள், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன், கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள் என்பதாக வாசிக்கிறோம். எலிமெலேக்கு என்கிறதான ஒரு மனுஷன், மனைவியின் பேர் நகோமி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ஆண் பிள்ளைகள், மக்லோன், கிலியோன், எபிரேய பெயர்கள். அவர்கள் பெத்லகேமிலே வாசம் பண்ணுகிறார்கள். பெத்லகேம் பட்டணத்தில் ஒரு பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. அந்த பஞ்சம் தாக்கு பிடிக்காமல் இவர்கள் மோவாப் என்கிறதான பக்கத்து தேசத்துக்கு போகிறார்கள். இந்த ஊர்கள் அவர்கள் வாழ்ந்த இடங்கள் மிகவும் முக்கியமானவைகள். பெத்லகேம் ஒரு 15,000 பேர், இன்றைக்கு 15,000 பேர் வாசம் பண்ணுகிறதான ஒரு ஊர். தாவீது ராஜாவின் சொந்த ஊர், தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஊர். ஆசகேல் வேகமாக ஓடுவானே, அவனுடைய சொந்த ஊர் இதுதான். இந்த பெத்லகேம் எருசலேமிலிருந்து 4 அல்லது 5 மைல் தொலைவிலே, 8 கிலோமீட்டர் தொலைவு தான் எருசலேமுக்கு. இந்த பெத்லகேமிலே வாசம் பண்ணுவது ஒரு பாக்கியம். பெத்லகேமிலே வாசம் பண்ணுவது பாக்கியம். இயேசு பிறந்த ஊர் அல்லவா, தாவீது பிறந்த ஊர் அல்லவா, தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஊர் அல்லவா, சரித்திர சம்பவங்கள் நிறைந்த ஊர் அல்லவா. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவின் 1000ங்களுக்குள்ளே 1000 ஊர் இருக்கட்டும், அதில் நீ ரொம்ப சின்ன ஊராக இருந்தாலோ இஸ்ரவேலை ஆளப்போகிற ராஜா உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்திலே சொல்லப்பட்ட ஊர் அல்லவா. அந்த ஊரில் பாருங்க, ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு எருசலேமுக்கு போகணும். யூதர்கள் எல்லாரும் ஒரு வருஷத்தில் 3 முறை எருசலேமில் பண்டிகை கொண்டாட வருவார்கள். பஸ்கா என்கிறதான பண்டிகை, பெஷாக் என்கிறதான அந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்கு வருவார்கள். ஷாவோட் என்கிறதான வாரங்களின் பண்டிகை அல்லது பெந்தைக்கோஸ்தே பண்டிகையை கொண்டாடுவதற்கு வருவார்கள். சுக்கோத் என்கிறதான கூடார பண்டிகையை கொண்டாடுவதற்கு வருவார்கள். பஸ்கா பண்டிகை, பெந்தைக்கோஸ்தே பண்டிகை, கூடார பண்டிகை, இந்த பண்டிகைகளை கொண்டாட வருகிறவர்கள் எருசலேமுக்கு அவர்கள் வர வேண்டும். எருசலேமில் வந்து கொண்டாடி அவர்கள் ஆராதித்து திரும்ப ஊருக்கு போவார். பெந்தைக்கோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஊர்ப்பட்ட இடங்கள்ல இருந்தெல்லாம் ஜனங்கள் வந்திருந்தாங்க. அவர்கள் அந்நிய பாஷையை பேசுவதை கேட்டார்கள். இது என்ன என்று கேட்டபோது பேதுரு எழும்பி நின்று அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். யோவேல் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது இதுதான் என்று சொன்னான். அன்றைய தினம் 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக எருசலேம் கீர்த்தி பெற்றதான இடம்,
அந்த எருசலேமுக்கு வருஷத்தில் 3 முறையாவது ஆண்கள் எல்லாரும் வருவார்கள். அவர்களோடு கூட இயேசுவின் தாய், இயேசுடைய வளர்ப்பு தகப்பன் யோசேப்பு, இவர்களும் அந்த பண்டிகைக்கு வந்துவிட்டு போனார்கள் என்பதாக நான் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அப்போ எருசலேமுடைய அந்த பெத்லகேம் வழியாக வரும்போது பெத்லகேமை பற்றி யோசித்து பாருங்கள். தெருக்களில் எப்போதும் ஆடுகள் போகிற சத்தம் கேட்கும். பலி செலுத்துவதற்கு ஆடுகளை கொண்டு போவார்கள். தேவாலயத்தில் வாங்க முடியாதவர்கள் அங்கே இருந்து கொண்டு போவார்கள். எப்போதும் ஆசாரியர்கள் அந்த பெத்லகேம் பாதையில் போவாங்க. எப்போதும் லேவியர்கள் அந்த பெத்லகேம் பாதையில் போவாங்க. பெத்லகேம்னு சொன்னாலே ஒரு ஹோலி பிரசன்ஸ், ஒரு பரிசுத்த சமூகம். அப்படியே பார்த்தாலே ஒரு பயபக்தி, தேவனை குறித்ததான பயபக்தி உண்டாகும் பாருங்க. அப்படி உள்ளதான அந்த ஊர், அந்த ஊரில் இருக்கிறவங்க பஞ்சம் வந்த உடனே கொஞ்சம் தாக்கு பிடிக்காம ஒரே பக்கம் போயிட்டாங்க. மோவாப் தேடி போனார்கள். மோவாபியர் என்று சொன்னால் லோத்துடைய மூத்த மகளுக்கும் லோத்துவுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் பிறந்த தாறுமாறான பெர்வர்ட்டட் ஜெனரேஷன், தாறுமாறாய் பிறந்த சந்ததி, விக்கிரக ஆராதனைக்காரர்கள், விருத்த சேதனம், யெகோவா தேவனோடு உடன்படிக்கை பண்ணாதவர்கள், பிள்ளைகளை கூட பலி செலுத்தினார்கள் என்பதாக நான் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அப்படி நர பலி செலுத்துகிறதான மக்கள், இஸ்ரவேலருக்கு எதிர்த்து நின்றவர்கள், தேவனை அறியாதவர்கள். தேவனை அறிந்தவர்கள் எலிமெலேக்கு, கர்த்தர் எனக்கு துணை என்று சொல்லி நின்றவன், நகோமி இன்பமானவளாயிருந்தவள், இவர்கள் எல்லாரும் பெத்லகேமை விட்டு அவர்கள் மோவாபுக்கு சென்றார்கள். இந்த கால வேளையிலே என்னை கேட்கிறதான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கே இருக்கிறீர்கள்? Where are you? Where had been? Where you have been? நீ எங்கே போனாய்? எங்கே இருந்து கொண்டிருக்கிறாய்? பெத்லகேமிலே இருக்கிறாயா? கர்த்தருடைய பிரசன்னத்திலே இருக்கிறாயா? பஞ்சம் வரும், பஞ்சம் கண்டிப்பாய் போகும். வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்று. 1 அதிகாரம் 6வது வசனத்திலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அளித்தார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை கண்டிப்பாய் சந்திப்பார். இன்னைக்கு பஞ்சத்திலே இருக்கிற பிள்ளையே, பக்தியோடு இருந்தும் பஞ்சத்திலே இருக்கிற பிள்ளையே, பரிசுத்தமாய் வாழ்ந்தும் பஞ்சத்திலே வாழுகிறதான பிள்ளையே, ஆலயத்துக்கு வந்து ஆராதித்தும் கஷ்டங்களை அனுபவிக்கிற பிள்ளையே, கஷ்டங்கள் மாறும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்திப்பார். இயேசு நல்ல தேவன். தாக்கு பிடிக்க முடியவில்லையே. இதே ஊரில் தானே போவாஸ் இருந்தான். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தானே. பஞ்சம் வந்த காலத்தில் அவனும் ஊரை காலி பண்ணி விட்டு போகவில்லையே. கொஞ்சம் தாக்கு பிடித்து கொள்ளுங்கள். இந்த கஷ்டங்களை கொஞ்சம் சகித்து கொள்ளுங்கள். இந்த வியாதி காலங்களை, இந்த அடைபட்ட காலங்களை, இந்த ஷட் டவுன் ஸ்டேஜை கொஞ்சம் தாக்கு பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை கண்டிப்பாய் சந்திப்பார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கண்டிப்பாய் சந்திப்பார். ஆகாரம் அருளுவார், சுகத்தை அருளுவார், விடுதலை தருவார். அடைபட்டிருக்கிறதான சபைகள் திறக்கப்படும். நான் விடுதலையோடு கூட ஆராதிக்க கர்த்தர் கிருபை தருவார். போன போது அங்கே என்ன நடந்தது பாருங்கள். அவர்கள் போனார்கள், அவர்கள் அங்கே இருந்தார்கள். அங்கே இருந்தபோது குடும்ப தலைவன் அந்த எலிமெலேக்கு மரித்து போனான். செத்தபோது விதவையான தாயும் 2 ஆண் பிள்ளைகளும் அங்கே இருந்தார்கள். அடுத்த அந்த 2 ஆண் பிள்ளைகளுக்கும், மக்லோனுக்கும் கிளியோனுக்கும் அந்த ஊரிலேயே சம்பந்தம் பார்த்தார்கள். கல்யாணம் அங்கேயே பார்த்தாங்க. விருத்த சதனம் இல்லாத மக்களோடு பார்த்தார்கள். தேவனோடு ஐக்கியம் இல்லாத மக்களோடு கல்யாணம் பண்ணாங்க. அந்த கல்யாணத்தில் ஒருத்தி பேர் ரூத், இன்னொருத்தி பேர் ஒர்பாள். மக்களோனும் செத்து போனான், கிளியோனும் செத்து போனான். 2 ஆண் பிள்ளைகளும் செத்தார்கள். அப்பொழுது தனித்திருந்ததான இந்த நகோமி 3 விதவைகளை பார்க்கிறோம். நகோமியை பார்க்கிறோம், ரூத்தை பார்க்கிறோம், அங்கே ஒர்பாளை பார்க்கிறோம், தனித்து இருக்கிறார்கள். அங்கே பார்க்கிறோம்
ஒரு அந்நிய தேசம், ஒரு புறஜாதிய தேசம், விருத்த சேதனம் இல்லாத மக்களுடைய தேசம், யெகோவா தேவனை அறியாத தேசம், யெகோவா தேவனுக்கு கீழ்ப்படியாத தேசம், யெகோவாவின் மக்களை வெறுக்கிற தேசம். அந்த தேசத்தில் 3 யூத கல்லறைகள் எழும்பி நிற்கிறது. எலிமெலேக்கின் கல்லறை, மக்லோனின் கல்லறை, கிலியோனின் கல்லறை. பொதுவாக எகிப்திலே யாக்கோபு மரித்தாலும் அவனை அடக்கம் பண்ணுவதற்கு கானான் தேசம் வரைக்கும் கொண்டு வந்து அடக்கம் பண்ணினார். யோசேப்பு சொன்னான், என் எலும்புகளை செத்த என்ன எங்கே புதைக்காதுங்க, மம்மிஃபை மீ, பதப்படுத்துங்கள், கர்த்தர் உங்களை சந்திப்பார், எலும்புகளை கானானுக்கு கொண்டு போய் அங்கே அடக்கம் பண்ணுங்க. என்ன மாறி பாருங்க, நான் செத்தாலும் சாவேன், அடக்கம் பண்ணப்பட்டாலும் பண்ணுவேன், வாக்குத்தத்த தேசத்திலே, தேவன் தந்த தேசத்திலே நான் அடக்கம் பண்ணப்படும். என்ன உறுதியாக இருந்தான். அங்கோ பரிதாபமான ஒரு நிலைமை, டெஸ்பரேஷன், அட்டர் டெஸ்பரேஷன். இங்கே மிகவும் இழந்து போன நிலைமையிலே 3 யூத கல்லறைகள் எழும்பி நிற்க, 3 விதவைகள் நிற்கதியாய் என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்த ஒரு சூழ்நிலையை இங்கே பார்க்கிறோம். அப்பொழுது நகோமி, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று சொல்லி 10 வருஷ கால கஷ்டங்கள். உடைய வாழ்க்கையை எண்ணிப்பார் மகனே, உடைய வாழ்க்கையை எண்ணிப்பார் மகளே. கடந்த 10 ஆண்டுகளை திரும்பிப்பார், கடந்த 10 ஆண்டுகளை திரும்பிப்பார். 10 ஆண்டுகளிலே உனக்கு நேர்ந்த இக்கட்டுகள் எவ்வளவு, இழப்புகள் எவ்வளவு, கண்ணீர்கள் எவ்வளவு, பாடுகள் எவ்வளவு, நீ தவறவிட்டது எவ்வளவு, நீ பறிகொடுத்தது எவ்வளவு, உன்னிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டது எவ்வளவு, 10 ஆண்டுகள் நீ வெடித்த கண்ணீர் எவ்வளவு, உனக்கு எதிர்த்து வந்த மக்கள் எத்தனை பேர். இன்றைக்கு எல்லா நம்பிக்கையுமே தோண்டி புதைக்கப்பட்டது. இருக்கிறவர்களும் 3 விதவைகள் தான் இருக்கிறார்கள் என்ற நிலைமையில் இருந்தாலும் மேலே ஒரு கர்த்தர் இருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலேயும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். நம்மை நடத்தக்கூடிய தேவன், அவர் கண்டிப்பாக இவனை நடத்துவார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டாள். உடனே இந்த புஸ்தகத்தில் எனக்கு பிடித்த ஒரு காரியம் என்னவென்றா, இந்த புஸ்தகத்தின் ஆசீர்வாதத்துக்கு காரணம், இந்த புஸ்தகத்தில் உள்ளவங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் the strong decisions that they took, அவர்கள் எடுத்த உறுதியான தீர்மானங்கள். நகோமி ஒரு தீர்மானம் எடுத்தாள், நான் மோவாப் தேசத்தில் இருக்க மாட்டேன், நான் திரும்பி வருவேன். I'll go back, I will return to the promised land. நான் திரும்ப போவேன், நான் அப்பத்தின் வீட்டுக்கு திரும்பி போவேன். அரேபிய மொழியிலே பெத்லகேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு அல்ல, அது இறைச்சியின் வீடு, கறி ஏராளமாக, சாப்பாட்டின் வீடு. நான் சாப்பாடு இல்லாத இந்த இடத்துல கிடக்க மாட்டேன், என் ஆண்டவரே அந்த வீட்டுக்கு போவேன், அப்பத்தின் வீட்டுக்கு போவேன், பெத்லகேமுக்கு போவேன். அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு தீர்மானம் எடுத்தார். 2வது, ஒருபாள் அவளை முத்தமிட்டு போய்விட்டாள் ஒரு மருமகள். அடுத்த மருமகள் ரூத் என்கிறதான, ரூத் என்ற பெயருக்கு சிநேகிதி, எ ஃப்ரெண்ட் என்ற அர்த்தம். அந்த மருமகள் சொல்லுகிறா, நான் என்ன வந்தாலும் நீர் போகிற இடத்துக்கு நான் போவேன், நீர் மரிக்கிற இடத்திலே நான் மரிப்பேன், உம்மை அடக்கம் பண்ணுகிறதான இடத்திலே நானும் அடக்கம் பண்ணப்படுவேன் சொல்லுகிறாள். 16வது வசனம், 1:16. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடையே பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தரதுக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்லி அருமையாக சொல்லுகிறார். பெத்லகேமுக்கு நான் வருவதிலே உறுதியாக இருந்தாள்.
திரும்ப 2வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் போவாஸ் அவளை பார்த்து சொல்லுகிறான். அதற்கு போவாஸ் பிரதித்திரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாக தெரிவிக்கப்பட்டது. அவள் தாயை விட்டாள், தகப்பனை விட்டாள், அவள் ஆராதித்து வந்த தெய்வங்களை விட்டாள், அவள் வாழ்ந்த ஜனங்களை விட்டாள், அந்த மக்களுடைய கலாச்சாரங்களை விட்டாள். மோவாபியருடைய கலாச்சாரம் ஒழுக்கக்கேடான வாழ்க்கை. விக்கிரகங்களை வணங்கி அந்த விக்கிரகங்களுக்கு ஏற்றவாறு ஒழுக்கக்கேடான வாழ்க்கையிலே வாழுவதும் அவருடைய கலாச்சாரமாக இருந்தது. அந்த கலாச்சாரங்களை எல்லாம் விட்டு யெகோவா கலாச்சாரத்துக்கு அவள் புறப்பட்டு வந்தாள். அம்மாவை விட்டு, அப்பாவை விட்டு, தேசத்தை விட்டு, ஜனங்களை விட்டு, தன் தெய்வங்களை விட்டு, தன் ஊரை விட்டு, நாட்டை விட்டு 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 திரும்ப வந்தாள். நகோமி திரும்பி வந்தாள். ஆனால் ரூத்தோ விட்டு வந்தாள். இன்றைக்கு நீ விடக்கூடியதெல்லாம் விட வேண்டும் மகளே. பெத்லகேமின் ஆசீர்வாதம் உனக்கு தருவார் ஆண்டவர். பெத்லகேமின் ஆசீர்வாதங்களை நான் இன்னும் சில நிமிடங்களை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். பெத்லகேமின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களுக்கு நிறைய தருவார். மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தருவார். அப்படி தர வேண்டுமானா நீ விட வேண்டியதை விடு. அங்கு ஒரு காலும் இங்கு ஒரு காலும் நீ வைத்துக் கொண்டு இருக்க முடியாது. கர்த்தருக்கு உலகத்துக்கு ஊழியம் செய்ய முடியாது. பணத்துக்கும் ஆண்டவருக்கும் ஊழியம் செய்ய முடியாது. கர்த்தரை தேடு. கிராமத்திலே சொல்லுவார்கள், வரப்பிலே ஒரு கையும் வெள்ளத்திலே ஒரு கையும் வைக்காதே. ஒரு காலு போட்லையும் ஒரு காலு தரையிலேயும் வைக்காதே. எங்காவது ஒரு இடத்துல நீ அழிந்து போவாய். விட்டு வா. விட வேண்டியதை இன்றைக்கு விட்டு வா. Take a strong decision that you will follow Jesus. Take a strong decision that you will follow the Bible. Take a strong decision that you will lead a holy life. பரிசுத்தமான வாழ்க்கை வாழுவேன், அசுத்தத்தை விடுவேன், உலகத்தை விடுவேன், ஆசாபாசங்களை விடுவேன், என் சுய போக்கை விடுவேன், வசனத்துக்கு மாறான வாழ்க்கையை விடுவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடு. 3வது தீர்மானம் போவாஸ் எடுத்த தீர்மானம். என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பஞ்சம் வந்தாலும், இது அப்பத்தின் வீடு, இது பெத்லகேம், என் கர்த்தர் எப்போதும் இங்கே வருவார், நம்முடைய மக்களை சந்திப்பார். ஒரு காலத்தில் ஒரு கஷ்டத்தில் ஆண்டவர் என்னை விட்டது போல தோன்றினாலும் கர்த்தர் திரும்ப வருவார். எனவே நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். உலகமையின் பின்னே, சிலுவையின் முன்னே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன் என்று பாடுகிறோமே, அப்படிப்பட்ட உறுதியான தீர்மானம். 3 தீர்மானங்களில் ரொம்ப ஆழமாக இந்த புஸ்தகம் நமக்கு விவரங்களை விவரித்து சொல்லுகிறது. அப்பொழுது 3 கல்லறைகளை எங்கே விட்டு 3 பெண்கள் இங்கே வர, ஒரு பெண்மா அவளை விட்டு போக, நகோமியும் ரூத்தும் வருகிறார்கள். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்து சேர்ந்தார்கள். பெத்லகேமுக்கு வந்து சேர்கிறதான சமயத்தில் ஒரு அறுவடை காலம். பிரியமான பிள்ளைய, நீ மோவை விட்டு இன்னைக்கு கர்த்தரிடத்திலே திரும்பி வரும்போது, பெத்லகேமுக்கு திரும்பி வரும்போது, கர்த்தர் மிகப்பெரிய ஒரு அறுவடையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் காலத்தை உனக்காக கட்டளையிட்டு வைத்திருக்கிறார். அவர்கள் வருகிறார். 2வது அதிகாரத்துக்கு வருகிறோம். அந்த 2வது அதிகாரத்துக்கு வரும்போது இது பெத்லகேமில் உள்ளான ஒரு அறுவடை வயலை குறித்து பார்க்கிறோம். அப்பொழுது அங்கே பார்க்கிறோம், 7 நிலைகளிலே 7 ஸ்டேஜஸ்ல இந்த பெத்லகேமின் ஆசீர்வாதங்களை ரூத் என்பவள் அனுபவிக்கிறதை பார்க்கிறோம். வாசிக்கிறேன். 2வது அதிகாரம். நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய்
யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகு கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அவள் மாமியாரிடத்துல கேட்குறேன். விபத்தில் இவனுக்கு வந்தாகிவிட்டது, அப்பத்தின் வீட்டுக்கு வந்தாகிவிட்டது. அப்பத்தின் வீட்டுக்கு வந்த உடனே அப்பம் தானாக வந்து வாயிலை விழாது. நாம் பாடுபட வேண்டும், நாம் பிரயாசப்பட வேண்டும், நாம் வேலை செய்ய வேண்டும், நாம் உழைக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதித்து தருவாள். அப்பொழுது இவ்வளோ வந்தபோது சொல்லலாம், யாருடைய கண்களிலாவது எனக்கு தயவு கிடைக்குமோ அங்கே போய் நான் கதிர் பொறுக்கி கொண்டு வருகிறேன். பெத்லகேமுக்கு வருகிறதான பிள்ளையே, உன்னுடைய முதல் நிலை ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தர் தயவை கட்டளையிடுவார். ஃபேவர் இன் த சைட் ஆஃப் பீப்புள். நீ வந்திருக்கிறதான இடத்துல, நீ வேலை பார்க்கிற இடத்துல கர்த்தர் உனக்கு தயவை கட்டளையிடுவாராக. இவள் மோவாபிய பெண், இவருடைய வஸ்திரங்கள் மோவாபிய வஸ்திரம், இவருடைய கலாச்சாரம் மோவாபிய கலாச்சாரம். அதையெல்லாம் விட்டு அந்த பெண்க வந்ததான சமயத்தில் அங்கே வசனம் சொல்லுகிறது, யாருடைய கண்களே எனக்கு தயவு கிடைக்குமோ. புருஷனுடைய கண்களே தயவு இல்லாமல் வீட்டிலே அழுது கொண்டிருக்கிற மகளே, உனக்கு கர்த்தருக்கு தயவை கட்டளையிடுவார். பெற்றோர், பெற்று எடுத்த பெற்றோர், அவருடைய கண்கள் தயவு இல்லாமல் தெருவிலே நிற்பது போல உணர்கிற பிள்ளையே, புருஷன் வீட்டுக்கு வந்து எல்லாரும் அந்நிய ஜனங்கள் போல இருக்க இங்கே இருந்து அழுது கொண்டிருக்கிறதான பிள்ளையே, உனக்கு கர்த்தர் தயவை கட்டளையிடுவாராக. பல விதத்திலையும் சட்டங்களினாலே நெருக்கப்பட்டு விடுதலை இல்லாமல் இருக்கிறதான பிள்ளையே, கர்த்தர் உனக்கு தயவை கட்டளையிடுவார். நீ இன்றைக்கு பெத்லகேமுக்கு வா. நீ பெத்லகேமுக்கு வந்தால் உனக்கு தேவனுடைய தயவு கிடைக்கும், உனக்கு மனுஷனுடைய தயவு கிடைக்கும். சாதாரண சின்ன காரியங்களிலே கூட கர்த்தர் உனக்கு தயவை கட்டளையிடுவார். இரண்டாவதாக அவளுக்கு வந்த ஆசீர்வாதம், பெத்லகேமின் ஆசீர்வாதம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அறுக்கிறவர்களின் பிறகு அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கி கொள்ளுகிறேன். வயலுக்கு வந்தாள், வயலுக்கு வந்து வரப்பிலே நிற்கிறாள். இந்திய சூழலிலே, கிராம சூழல் எல்லாருக்கும் விளங்கும். வயலை சுற்றிலும் வரப்பு. வயலுக்குள்ளே இறங்கவில்லை, வரப்பில் நிற்கிறவளுக்கு வயலுக்குள்ளே இறங்குகிற கிருபை கிடைத்தது. முதலாவது ஆசீர்வாதத்தை தயவினாலே ஆண்டவர் கொடுப்பார். இரண்டாவது ஆசீர்வாதம், அவள் வயலுக்குள்ளே இறங்கி செல்லுகிற அந்த ஆசீர்வாதம் கிடைத்தது. வயலுக்குள்ளே இறங்கின உடனே அறுக்கிறவருடைய பின்னாலேயே போகிறார். உடனே வந்த உடனே ஆசீர்வாதம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எல்லாம் ரோஜா மலர் படுக்கை அல்ல. உட்கார்ந்து கொண்டு காலை நீட்டு என்று சொல்லுவார்கள், நின்று கொண்டே காலை நீட்ட முடியாது, விழுந்து விடுவார்கள். ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் ஹேண்ட் டு மவுத் என்று சொல்லுவார்கள். கையில் கிடைக்கிறது, வாயில் போகிறது, அவ்வளவுதான் இருக்கிறது. எல்லாமே செழிப்பாக திரட்சியாக எங்கும் இருக்கிறது என்கிறதான் நிலைமையிலே அல்ல. கர்த்தர் அப்படி நடத்துவார். படிப்படியாக உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார். இந்த பெத்லகேமின் ஆசீர்வாதத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, வயல் வரப்பிலே நின்றவள் இரண்டாவது வயலுக்குள்ளே இறங்குகிறாள். அறுக்கிறவர்கள் பிறகு கதிர்களை பொறுக்கி கொண்டே போகிறாள். வயலுக்குள்ளே இறங்குகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தருவார். ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதான எல்லைக்குள்ளே கர்த்தர் உன்னை கொண்டு செல்லுவார். மோவாபை விட்டு நீ பெத்லகேமுக்கு வா. மூன்றாவது நிலை, அந்த ஆசீர்வாதங்களில் மூன்றாவது நிலை 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 14வது வசனத்திலே, பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்தில் புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அப்படி அவள் அறுக்கிறவர்களின் அருகே உட்கார்ந்தாள். 15வது வசனம், அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும் என்றான். வரப்பில் நிற்கிற ஆசீர்வாதம், திரும்ப வயலுக்குள்ள இறங்குவதற்கு பர்மிஷன் கிடைத்ததான ஆசீர்வாதம்,
மூன்றாவது, அறுக்கிறவர்களுக்கு ஈக்குவலாக சமமாக அவர்கள் பக்கத்திலே வந்து அமருவதற்கு அவளுக்கு அனுமதி கிடைத்தது. அது மாத்திரமல்ல, அங்கே அரிக்கட்டுகளின் நடுவே அவள் பொறுக்கிக் கொள்ளட்டும். இங்கே ஒரு கட்டு, இங்கே ஒரு கட்டு, இங்கே ஒரு கட்டு, இங்கே ஒரு கட்டு, பண்டில்ஸ் ஆஃப் கிரைன்ஸ். அந்த கட்டுகளின் நடுவே போனால் கட்டுகளிலிருந்து எடுப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் she was trustworthy, நம்பிக்கைக்கு பாத்திரவாட்டியாக மாறுகிறாள். எனவே அவள் கட்டுகளின் நடுவே வரட்டும். நீ ஆசீர்வாதத்தின் நடுவே செல்லுகிற கிருபையை ஆண்டவர் கட்டளையிடுவா. எட்டி பார்த்த உனக்கு, பக்கத்திலே வந்த உனக்கு ஆசீர்வாதத்தின் நடுவே வந்து நிற்கிற கிருபைகளை தருவா. வருஷத்தின் கடைசி பகுதியே வந்திருக்கிறதான பிள்ளையே, கண்ணாலே கூட காணாத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவா. இப்பொழுது கட்டுகளின் நடுவே வந்து நிற்கிற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவார். நாலாவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 16வது வசனத்திலே, அவர் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளில் சிலதை சிந்த விடுங்கள். ஏப்பா, என்ன ஆசீர்வாதம்! வரப்பில் நிற்கிறவா, வயலுக்குள்ளே இறங்குனா, அறக்கிறவர்கள் பின்னால் போனா, அறக்கிறவர்கள் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தா, பிற கட்டுகளின் நடுவில் பொறுக்கிறா. இப்போ எப்பா நீங்கள் அறுத்து கொண்டே போகும்போது, அள்ளிக்கொண்டே போகும்போது இவள் பொறுக்கிக் கொள்ளும்படியாக கட்டுகளிலிருந்து சிலதை சிந்த விடுங்கள். கர்த்தர் அப்படி கொடுப்பார். ஈசாக்கு அவன் துறவுகளை தோண்டினான். பேர்சபா என்கிறதான இடத்துல வந்தபோது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் தண்ணீர் கண்டோம், அதற்கு பேர்சபா என்று பெயரிட்டான். பேர்சபா என்று சொன்னான் 7 கிணறுகள் என்று அர்த்தம். ஒரு ஊற்று வெட்டினான், 7 ஊற்று அப்படியே புறப்பட்டு வரும். கட்டுகளின் நடுவில் இருந்து இப்போ பொறுக்கிறதுக்கு போறா. அப்போ அவளுக்காக சிலதை சிந்த விடுங்கள். அள்ளி எடுக்கட்டப்பா, அள்ளி எடுக்கட்டும். மகனே, நீ போகிற வேலையில் அள்ளி எடுப்பாய். மகளே, நீ பார்க்குற வேலையில் அள்ளி எடுப்பாய். உன் கண்ணீரெல்லாம் கர்த்தர் பார்த்திருக்கிறார். உன் நிற்பதங்களை எல்லாம் கர்த்தர் பார்த்திருக்கிறார். 3 கல்லறைகளை பின்னாலே விட்டு நீ மாமியாரோட வந்ததான நிலைமையெல்லாம் கர்த்தர் பார்த்திருக்கிறார். எனவே நீ அள்ளி கொள்ளும்படி சிந்த விடுவார்கள். 5வது ஆசீர்வாதம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது அதிகாரம் 6வது வசனத்தில், அவள் களத்துக்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தாள். 8வது வசனம், பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அருண்டு துரும்பி ஒரு ஸ்திரீ தன் பக்கத்திலே பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்திரீயினுடைய ஆசீர்வாதங்களை பாருங்கள். வயலுக்கு போய் வரப்பிலே நின்று அறுக்கிறவர்களின் பின்னாலே போய் இப்பொழுது கட்டுகளின் நடுவிலே பொறுக்கி அறுக்கிறவர்களின் பக்கத்திலே வந்து உட்கார்ந்து அவளுக்காக வேண்டுமென்றே சிந்தப்பட்டவளை சோர்ந்து கொண்டு போய் வீட்டுக்கு வருகிறாள். வீட்டுக்கு வந்தவுடனே மாமியார் சொல்லுகிறாள். 3வது அதிகாரம் 1வது வசனத்தில், பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாது இருப்பேனோ? நீ போவாசின் வேலைக்காரர்களுடைய கூட இருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வார்க்கோதுமை தூற்றுவான். நீ குளித்து, இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு சொன்னா, நீ குளித்து, சொல்லுங்க, நீ குளித்து, மோபில் குளிக்கிற குளிப்பு வேற, இங்க குளிக்கிறதான குளிப்பு வேற. எண்ணெய் பூசி, அங்க உள்ள எண்ணெய் வேற, இங்க உள்ள எண்ணெய் வேற. அதுக்கு பிறகு உன் வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு ஒரு ராஜஸ்திரியை போல, ஒரு மணவாட்டியை போல, ஆயத்தமாகிறவளை போல நீ வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு அந்த களத்திற்கு போ. ஹல்லேலூயா. பரம மணவாளனாகிய இயேசு உன்னை மணமுடிப்பதற்கு, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு, சொந்த மணவாட்டியாக சேர்த்துக் கொள்வதற்கு இன்றைக்கு நீ வசனத்திலே குளிக்க, நீ பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே முழுகி நீ ஞானஸ்நானம் எடுத்து குளிக்க, நீ எண்ணெயிலே அபிஷேகம் பண்ணப்பட, அன்றைக்கு பெந்தெக்கோஸ்து நாளில் ஊற்றப்பட்டதான பரிசுத்தாவியின் எண்ணெய் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறது. அதிலே எண்ணெய் பூசி
ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு மணவாளனை பார்க்க போவது போல ஆயத்தமாக. எந்தெந்த எல்லைகளிலே நீ ஆயத்தம் இல்லையோ அந்தந்த எல்லைகளிலே நீ ஆயத்தமாவதற்கு கர்த்தர் இன்றைக்கு மகனே மகளே உனக்கு கிருபை தருவாராக. களத்திற்கு போய் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். அன்றைக்கு ஒரு நாள் முழுவதும் அவள் வேலை செய்து 17வது வசனம் 2:17 அவள் பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்தபோது அது ஏறக்குறைய 1 மரக்கால் வார்கோதுமை கண்டது. 3 படி வார்கோதுமை கண்டது. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிட்ற நேரம் போக முழுவதும் குனிந்து பொறுக்கி நடந்து கஷ்டப்பட்டு வேலை செய்த அவளுக்கு இப்பொழுது அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, களத்துக்குள்ளே போகிறதான ஆசீர்வாதம். நீ என்றைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க மாட்டாய், என்றைக்கும் அழுது கொண்டே இருக்க மாட்டாய், என்றைக்கு வேதனையை தாங்கிக் கொண்டே இருக்க மாட்டாய். உன் பாடுகளுக்கு ஒரு முடிவு உண்டு பிள்ளையே, உன் கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு உண்டு பிள்ளையே. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று தாவீது சொன்னானே. அவன் அழுத அழுகைக்கு அளவே இல்லை. பெற்றோரை அந்நிய தேசத்து ராஜாவுடைய கையிலே விட்டு இவன் அழுத அழுகைக்கு அளவே இல்லை. ஒரு துள்ளிப்பூச்சை போல வேட்டையாடப்பட்டானே, அந்த அழுகைக்கெல்லாம் ஒரு முடிவு வந்து எப்ரோனிலே அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவன் திரும்பவும் இஸ்ரவேலின் மூப்பராலே அபிஷேகம் பண்ணப்பட்டான். ராஜாவாக சிங்காசனத்திலே உட்கார்ந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு ஒரு வாழ்வு வருகிறது. என்றைக்கு வயலிலே கஷ்டப்படுவது அல்ல, என்றைக்கும் கதிர் பொறுக்குகிற அனுபவம் அல்ல. நீ களத்துக்குள்ளே சென்று இளைப்பாறுகிற கிருபையை ஆண்டவர் தருவார். களத்துக்குள்ளே சென்றவள் போவாசின் பாதத்தருகே படுத்திருந்தாள். நடுராத்திரியிலே அரண்டு புரண்டு அவன் எழும்புகிற சமயத்திலே ஒரு ஸ்திரீ படுத்திருக்கிறதை கண்டு அவன் திகைத்து போனான். நீ யார் என்று கேட்டான். நான் உம்முடைய அடியாளாகிய ரூத் என்று அவள் சொன்னபோது, நீ சுதந்திரவாளி என்று அவள் சொன்னான். அவன் சொன்னான், இன்றைக்கு ராத்திரி மட்டும் நீ படுத்துக்கொண்டு விடிய காலம் போய்விடு, நான் உன்னை முறையாய் திருமணம் செய்வேன் என்று சொன்னான். அப்படியே காலையிலே அவள் எழுந்ததான சமயத்தில் களத்திலே நடந்த அதிசயத்தை பாருங்கள், களத்திலே கிடைத்த அற்புதத்தை பாருங்கள். ஓ பெத்லகேமின் களத்திலே கிடைத்த ஆசீர்வாதத்தை பாருங்கள். நீ போர்த்து கொண்டிருந்த சால்வையை விரித்து பிடி என்று சொன்னான். அவள் விரித்து பிடித்தாள். விரித்து பிடித்த போது 6 படி வார்கோதுமை அதிலே அவன் அளந்து போட்டு அதை அவள் தலையிலே தூக்கி விட்டான். ஒரு நாள் முழுவதும் தட்டி அடித்து எடுத்த போது 1 மரைக்கால் வார்கோதுமை, 3 படி வார்கோதுமை. ஆனால் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். நீ குளித்து, நீ எண்ணெய் பூசி, நீ வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு நீ ஆயத்தமாக இருந்தால் மாத்திரம் போதும். 6 படி வார்கோதுமே தலையிலே சுமந்து கொண்டு வந்தாள். விடிய காலம் பெத்லகேமின் தெருக்களிலே தலை நிறைய ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு வந்ததான ரூத்தை போன்று உனக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். உன் குடும்பம் காணும், உன் ஊர் காணும், உன் தெரு காணும். உன் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பார்க்க செய்வார் பிள்ளையே. அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். என்ன அருமையான தேவன். அடுத்தபடியாக அந்த ரூத்துக்கு வந்ததான 6வது ஆசீர்வாதம், பெத்லகேமின் ஆசீர்வாதங்களில் 6வது ஆசீர்வாதம் 4வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது அதிகாரத்தில் அந்த ரூத்தை போவாஸ் திருமணம் செய்தான். 13வது வசனத்திலே போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவி ஆனாள். நம்ம எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறது, நமது இரட்சகராகிய தேவன் வருவார். வருவேன் என்று சொன்னதான இயேசு வருவார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று இயேசு சொன்னாரே, அது இயேசு கண்டிப்பாய் வருவார். சீக்கிரத்திலே வருவார். நம்மை மணவாட்டியாக சேர்த்து கொண்டு செல்லுவார். ஹல்லேலூயா. 2 தேசங்கள் இருக்கிறது. ஒன்று செம்மறியாட்டு தேசம், இன்னொன்று வெள்ளாட்டு தேசம். த ஷீப் நேஷன் அண்ட் த கோட் நேஷன். இந்த செம்மறியாட்டு தேசம் என்று சொல்வது இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே பாவங்கள கழுவப்பட்டு இயேசுவுக்காக வாழுகிறதான ஆடுகள், அவைகள் செம்மறியாடுகள். இந்த செம்மறியாடுகள் வம்சத்தில் ரட்சிக்கப்பட்ட கூட்டம் முழுவதும் இருக்கிறது. சபை முழுவதும் இருக்கிறது. வேறு எங்கும் பார்க்காது, வேறு எங்கும் திரும்பாது. அது தன்னுடைய மேய்ப்பனையே பார்த்து அவருடைய சத்தத்தையே கேட்டு பின் சொல்லும். ஆனால் என்ன ஒரு கூட்டம் இருக்கிறது, வெள்ளாட்டு தேசம்.
த கோட் நேஷன் அது அங்கும் இங்கும் பார்த்து நஞ்சிலேயும் 4 வாய் கடித்து அது பிசாசுடைய சத்தத்துக்கும் செவி கொடுத்து ஆண்டோடைய சத்தத்துக்கும் செவி கொடுப்பது போல இருக்கும். ஆனால் இந்த ஷீப் நேஷனை கொண்டு போவதற்காக மணவாளன் இயேசு வரப்போகிறார். இந்த செம்மறியாட்டு கூட்டத்தை தம்மோடு சேர்த்து கொள்வதற்காக இயேசு வரப்போகிறார். நீ அந்த தேசத்திலிருந்து, நீ அந்த கோட் நேஷனிலிருந்து இந்த ஷீப் நேஷனுக்கு நீ திரும்பி வந்தால் அந்த இயேசு வருவார், உன்னை சேர்த்து கொள்வார். அவன் சொன்னான், இந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் அவன் தூங்க மாட்டான். தான் நகோமி சொன்னான். அப்படியே அவன் அருமையாக போய் தன்னுடைய கூட்டாளியோடு பேசி, தன்னுடைய உறவின் முறையானோடு பேசி, நீர் அந்த சொத்துக்களை மீட்டுக் கொள்கிறீரா, அதோடு ரூத்தையும் விவாகம் பண்ணி கொள்கிறார் என்று கேட்டபோது அவன் முடியாதுன்னு சொல்ல, இவன் அந்த உறவின் முறையின் வம்சத்தின்படியே, உறவின் முறையின் ஒழுங்கின்படியே அந்த சொத்துக்களை மீட்டு கொண்டான். அவன் ரூத்தையும் திருமணம் பண்ணினான். எவ்வளவு பாக்கியம்! ஒரு மோவாப் தேசத்திலிருந்து இந்த தேசத்துக்கு வந்து பெத்லகேமிலே இருந்து வயலிலே கதிர் பொறுக்கி, அந்த கட்டுகளின் நடுவே கதிர் பொறுக்கி, கட்டுகளிலிருந்து சிந்தனதை பொறுக்கி கொண்டு தட்டி அடித்து எடுத்து அதை வீட்டுக்கு கொண்டு வந்ததான இந்த ரூத் அந்த வயலுக்கே சொந்தக்காரியாக மாறினாள். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வயலுக்கே சொந்தக்காரியாக மாறினது போல கர்த்தர் உனக்கு இன்றைக்கு கிருபை தருவார் மகளே. கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதங்களை தருவார். நீ வயலுக்கு சொந்தமாவா. பெத்லகேமின் ஆசீர்வாதம் என்ன? It is not a visitor. You will possess the land. தேசம் உனக்கு சொந்தமாகும், ஆசீர்வாதம் உனக்கு சொந்தமாகும். இயேசு அதை செய்வார். ஹல்லேலூயா. அந்த இயேசு வரப்போகிறார். மணவாட்டியாக உன்னை சேர்க்க வேண்டுமானால் வெள்ளாட்டின் அனுபவத்திலிருந்து செம்மறியாட்டின் அனுபவத்துக்கு வா. வெள்ளாட்டின் தேசத்திலிருந்து செம்மறியாடுகளின் தேசத்துக்கு வா. Come out from the goat nation to be included in the sheep nation. அப்பொழுது நீ இயேசுவின் பிள்ளையாக இருப்பாய். 7வது ஆசீர்வாதம், 7வது நிலையிலான ஆசீர்வாதம், பெத்லகேமின் ஆசீர்வாதம். அதே 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். இந்த ஆண் பிள்ளைக்கு பெயர், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஓபேத் என்ற பெயர். அந்த ஓபேத் என்கிறதான பிள்ளையை மடியிலே வைத்து இதை நகோமி வளர்க்க ஆரம்பித்தால் எவ்வளவு பாக்கியம்! அந்த ஓபேத்தின் வம்சத்தில் தாவீதின் தகப்பனாகிய ஈசாய் தோன்றினான். அந்த ஈசாயின் மகனாக தாவீது வந்தான். அந்த தாவீதின் கோத்திரத்தில், தாவீதின் வம்சத்தில் உலக இரட்சகராகிய இயேசு வந்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தள்ளப்பட்டு புருஷனை இழந்து அந்நிய தேசத்தாளாக வரப்பில் நின்றதான கதிர் பொறுக்கிய இந்த ரூத்துக்கு வந்த ஆசீர்வாதம் எல்லாம் பெத்லகேமுக்கு வந்தபடினால அல்லவா இன்றைக்கு பெத்லகேமுக்கு வா மகளே. ஹல்லேலூயா. உலக இரட்சகரை உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறதான ஒரு ரூத்தாக உன்னை மாற்றுவார், உனக்கு ஜெயத்தை தருவார். Take a strong decision that you will come away from Moab. மோவாபிலிருந்து வெளியே வருவேன் என்று தீர்மானம் பண்ணு. Come to Bethlehem. It is the house of bread. அப்பத்தின் வீட்டுக்கு வா. எப்போதும் அப்பம் நிறைந்து இருக்கிறது. இது வேதாகமம். அப்பம், ஜீவ அப்பம் நானே. இயேசு அப்பம். இயேசு சொன்ன வார்த்தை அப்பம். இந்த வசனத்தை பிரசங்கிக்கிறதான சபை இது ஒரு அப்பத்தின் வீடு. இந்த சபைக்கு வா. ரொம்ப நாளாக சபைக்கு போகாமல் இருக்கிறீங்க. ரொம்ப நாளாக லாக்டவுன் சிச்சுவேஷனில் ஆன்லைன் சர்வீசஸே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஸ்தல சபை அப்பத்தின் வீடு. அந்த வீட்டை விட்டு போக வேண்டாம். அந்த வீட்டில் நிலைத்திருங்க. அந்த சபைக்கு உங்களுடைய பங்குகளை கொடுங்கள், தசமபாகம் காணிக்கைகளை கொடுங்கள். அதில் தப்பி போக வேண்டாம். இந்த அப்பத்தின் வீட்டுக்காக ஸ்தோத்திரம். வசனத்தை பிரசங்கிக்கிறதான இந்த அப்பத்தின் வீட்டுக்காக ஸ்தோத்திரம். அப்பத்தின் வீட்டுக்கு வா. 7 நிலையிலான ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். உன் மூலமாக உலகமெங்கும் இயேசுவை அறிவிக்கிறதான அந்த வாய்ப்பை நாடி தேடி
இயேசுவை அறியாதவர்களுக்கெல்லாம் இயேசுவை அறிவிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லவரே, எங்கள் பிதாவே, நாங்கள் மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமது கிருபை உண்டாவதாக, உமது இரக்கங்கள் எங்களுக்கு உண்டாவதாக. ஆண்டவரே, பெத்லகேமின் ஆசீர்வாதங்கள், உறுதியான தீர்மானங்கள் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்றதான வார்த்தையின்படி கர்த்தாவே, வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஆசீர்வாதம் உண்டாவதாக. வயலிலே வந்ததான அந்நிய தேசத்தாளான அந்த ஸ்திரீ ஆண்டவரே கலாச்சாரத்தை விட்டபடியினாலே, தேசத்தை விட்டபடியினாலே, பெத்லகேமுக்கு வந்தபடியினாலே வயலுக்கே சொந்தக்காரியாக மாறினாளே, வயலுக்கு சொந்தக்காரனுக்கே சொந்தக்காரியாக மாறினாளே. உலகத்தை ரட்சிக்கிற ரட்சகராகி இயேசு கிறிஸ்துவை ஈன்றெடுக்கிற கிருபையை கொடுத்தீரே. அப்படிப்பட்ட விசேஷித்த ஆசீர்வாதங்களுக்காக with great potential you have saved these children, இவர்களை ரட்சித்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஒருபோதும் உமக்கு செல்லாமல் பெத்லகேமிலே தரித்திருக்க கிருபை தாங்க. பெத்லகேமின் ஆசீர்வாதங்கள் அத்தனையும் தாங்க. ஆசீர்வாதங்களை தலையிலே சுமந்து கொண்டு போனதான ரூத்தை போல, கட்டுகளின் நடுவிலே, அரிக்கட்டுகளின் நடுவில் கதிரை பொறுக்கி கொண்டு போனதான ரூத்தை போல ஆண்டவரே, போவாசுக்கு மனவாட்டியாக மாறின ரூத்தை போல இந்த பிள்ளைகளுக்கு வந்து ஆசீர்வாதங்களை தார். இழப்புகளை மாற்றுங்க, இல்லாமைகளை மாற்றுங்க, குறைகளை மாற்றுங்க, ஆசீர்வாத பெருக்கத்தை தாங்க. அப்பத்தின் வீட்டிலே தரித்திருக்க கர்த்தர் கிருபை தாங்க. ஒவ்வொரு நாளும் முழங்காலில் நின்று வசனத்தை வாசிக்க இந்த அப்பத்தின் வீடு அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க கிருபை தாங்க. இந்த அப்பத்தை பிரசங்கம் பண்ணுகிற, இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணுகிற சபையிலே நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். ரூத்துடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நம்மோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ரூத் எடுத்த நல்ல தீர்மானங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அவருடைய வாழ்க்கையில நீ கொடுத்த நல்ல மாற்றங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் ஆண்டவரை அப்படிப்பட்ட நல்ல தீர்மானங்களை எடுக்க, எங்களுடைய வாழ்க்கை அதன் நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தீர்மானங்கள் நாங்கள் உறுதியாயிருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ கற்றுத்தந்த பாடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை உற்சாகப்படுத்தினபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய ஊழியக்காரங்களை மத்தியில் நீ பயன்படுத்தினபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னம், உடைய கிருபை, உடைய தயவு, உடைய நன்மை எங்களுடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வார நாட்கள் இருக்கிற ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய நாம மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவ ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.